ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்னொரு நாளை காணத்தந்து உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் தந்த நாளுக்காய், சுவாசத்திற்காய், ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் வேண்டி நிற்கிறோம். பேசுகிற நான் அல்ல, கேட்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் உம்மை நீர் வெளிப்படுத்தி அருள வேண்டுமாய் செபிக்கிறோம். இறைமகன் இயேசு மூலம் நாம் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்கு வழியாய் வாய்க்காலாய் அமைந்தது நம்முடைய திருச்சபை நாயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். செய்தி என்ன கொடுக்குறதுன்னு தான் தெரியாது. ஏற்கனவே பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய செய்தி, அருமையான செய்தியை சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன செய்தி இருக்குன்னு யோசித்தா ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் எவ்வளோ இந்த ஆராதனையிலேயே முழுமையாக பங்கு பெற்றிருந்தீங்கன்னா ஆண்டவர் முழுமையாக உங்களோடு பேசியிருப்பார். உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பிள்ளைகளையும் நான் கண்டிப்பாக வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கொடுத்த பயிற்சி மற்றும் அதன் மூலமாக சொல்லப்பட்ட கருத்து மிக முக்கியமானது. எனக்கு கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும். எங்கே போனாலும் நான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் திருச்சபைக்கு போனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிற உண்டு. பிள்ளைகளுக்கு, நீ ஒவ்வொரு தடவையும் திருச்சபைக்கு போகும்போது கொண்டு போய் இல்லை, நீ போய் சிலவற்றை விட்டு வர வேண்டும், சிலவற்றை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நிறைய இடத்துல என்ன அப்படின்னா என்ன, ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகணும், இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் போய் என்னுடைய காணிக்கைகளையும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் என்னுடைய துதிகளையும் ஆண்டவர் முன்பாக படைத்து அங்கு விட்டு செல்ல வேண்டும். இங்கேருந்து சிலதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் இந்த பிள்ளைகள் வாயில கடவுள் எவ்வளோ பேசினாங்கல்ல, அதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டது. நான் இதை என் வாழ்க்கையில் எடுத்து செல்ல வேண்டும், என் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு சிலதான் நம்ம எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு முறையும் நான் திருச்சபைக்கு வரும்போது நான் எதையாவது விட்டு செல்ல வேண்டும், எதையாவது எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது இருக்க வேண்டும். அழகான ஒரு வேத பகுதி வாசிக்க கொட்டும் திருமறை பகுதி மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஒரு சின்ன குழப்பம் நடந்துட்டு இருக்கு. இதே போல ஒரு சின்ன ஒரு காங்கிரிகேஷன் இல்லைன்னா ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்தது. உங்களில் என்னில் யார் பெரியவனா இருப்பான், பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பான்னு ஒரு சின்ன சலசலப்பு. நம்ம கோயிலில் சில நேரங்கள் அதெல்லாம் வரும். கோயிலில் இருக்கும், ஃபெலோஷிப்பில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆண்டவர் அழகா ஒரு பதில் சொன்னாராம். ஒரு சிறு பிள்ளையை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு, இந்த சிறு பிள்ளையை போல் யார் மாறுறாங்களோ இல்லை இவர்களை போல் யார் இருக்காங்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருக்க முடியும். இன்னைக்கு வேற சத்தியமே தேவையில்லை. இந்த பிள்ளைங்களாம் செய்யறப்போ அவர்களுடைய தாளந்துகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக படைக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லார் மூஞ்சிலையும் கண்டிப்பாக சிரிப்பு இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அதை பயிற்சித்து என்னுடைய பிள்ளை, என் திருச்சபை பிள்ளை அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆண்டவர் அவர்கள் மூலமாக பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு தந்திருக்கார். அதே போல் ஒரு சத்தியத்தையும் அவர்கள் மூலமாய் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பிள்ளை அறிக்கையெல்லாம் வாசித்தீங்கன்னு தெரியல. முழுமையாக உணர்ந்து தயவு செஞ்சு இந்த பேப்பர்லாம் இன்னைக்கு இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு தடவை அதை படித்து பாருங்க. நான் இங்கே வாசிக்கிறப்போ வேகமாக வாசித்துட்டோம், பிள்ளைகள் சரியாக வாசிக்கிறாங்களா, எப்படி ஆராதனை முறையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டு அதை உணர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். நான் அதுக்கப்புறமா நான் அதை பற்றி சொல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய சண்டே ஸ்கூல் தம்பி ஒருத்தன் ஒரு பெரிய செய்தியை கொடுத்தான். எனக்கு ஒவ்வொரு நாள் கொடுக்குறப்போ அந்த குட்டி தம்பி சொல்கிறப்போ சொன்னான், ஆனால் ரொம்ப நாள் வாழணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஒரே சந்தேகம் வந்துச்சு. அப்போ போகணும், நல்லா சாப்பிட்ணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும், ஜிம் போகணும், அப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அவன் கூப்பிட்டு முன்னாடி நிறுத்திட்டு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து சொல்லிட்டு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. முடிஞ்சிருச்சு. நீ ரொம்ப நாள் வாழணும்னு வச்சுக்கோங்க, உன் அம்மா அப்பாவை கனம் பண்ணு. வயது செல்லும் போது உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும், மதிக்கணும். பிள்ளைகளுக்கு மாற்றம் இல்லை, பெரியவர்களுக்கும் இந்த சத்தியம். அவ்வளோதான். அந்த சின்ன ஒரு வசனத்துல நம்ம என்னவோ யோசிச்சுட்டு இருக்கோம், சாப்பிட்டாதான் சரி, இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம அப்படி இருந்தால் அவன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும். எவ்வளோ பெரிய சத்தியம் இல்லை. அப்புறமா இன்னொரு அடுத்தது இன்னைக்கு அருமையான சத்தியம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. பரலோக ராஜ்யம், நித்திய வாழ்வு, நிலை வாழ்வுக்கு போகிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம், என்னெல்லாம் செய்யணும்,
அதுக்கு என்னெல்லாம் எப்படி வர்த்தனை என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும், நம்ம நிறைய பிரயாசப்படுறோம்ல, பரிசுத்தமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர்களாக ஒரு குட்டி பிள்ளையை நிறுத்திட்டு எவ்வளோ ஈஸியாக சொன்னார், இந்த பிள்ளையை போல் நீ மாறுறப்போ எங்கே போவ, பரலோகமாச்சு. சின்ன சின்ன விஷயத்திலே ஆண்டவர் பெரிய சத்தியத்தை வைத்தினார். இன்னைக்கும் நம் சிறு பிள்ளைகளை மையப்படுத்தி அருமையான செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி முடிக்க இருக்கிறேன். மத்தேயு 18வது அதிகாரத்தில் பிள்ளைகளை முதலில் ஆண்டவரிடம் அழைத்து வந்தார்கள். ஆண்டவரிடம் நாம் சிறு பிள்ளைகளை எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு அழைத்து வருகிறோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பிள்ளை ஐயா சொல்லியாம அண்ணா சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம், அழைத்து வந்து விட்டோம்ல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு நேராக நம்ம கொண்டு வந்துட்டோம். திருச்சபைக்கு, சண்டே ஸ்கூலுக்கு, இதெல்லாம் ஃபிசிக்கலாக பிள்ளைகளை கொண்டு வந்தோம். ஆண்டவர்கிட்ட அழைத்து வருவது, ஆண்டவரிடம் நெருங்கி வருவது என்பது இந்த ஃபிசிக்கலாக மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு அந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேன், அழகாக அதுதான் ஆண்டவரிடம் அழைத்து வருவது. என் பிள்ளையை கடவுளுக்கேற்ற சிக்ஷையில நான் எப்படி வளர்க்கிறேன், அழகான ஒரு சத்தியத்தை அந்த ஸ்கிட் மூலம் சூப்பராக சொல்லிக்கிட்டாங்க. முதல் அழைப்பே அதுதான். என் பிள்ளையை ஆண்டவருக்கு நேராக நான் எப்படி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் நிறைய நேரம் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயர் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம பேராயத்தில் ஒரு ஆயர். அவங்க ஸ்கூல் படிக்கிறப்பத்துலேருந்து எனக்கு தெரியும். அவங்க அப்பா அவங்கள வண்டியில் கூட்டிகிட்டு இருப்போம். இதே போல் மெயின் ரோடு தான். ஸ்கூலுக்கு போகிறப்போ மெயின் ரோட்லேயே கேட் மூடி இருந்தாலும் 2 பேரும் முட்டி போட்டு அங்கேயே ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. வர்றப்போ பஸ்லேருந்து இறங்கி வந்தாலும் அங்கேருந்து முட்டி போட்டுருவாங்க. இன்னைக்கும் அந்த ஆயர் ஆனதுக்கப்புறமாவும் இன்னைக்கும் கோயில் ரோட்லேயே அப்படி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க. ஆண்டவருக்குள்ளா நம்ம வளர்க்குறது, கிட்டி சேர்க்கிறது, ஆண்டவரிடம் அழைத்து வருகிறது என்பது ஃபிசிக்கலாக மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகள் வேதம் படிக்கிறார்களா என்பது நாம் தினமும் கேட்கணும் பிள்ளைங்கக்கிட்ட. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை என்னுடைய இதை சொல்லிட்டு போவேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறப்போ சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்டார். ஆண்டவர் அவரோடு பேசி கொண்டார். நம்ம யோசிப்போம் எப்படின்னா, என் பிள்ளைகள் ஆண்டவரோடு தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னா, நம்ம அப்படி உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் விட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த இது ஏன் நான் எப்படி என் பிள்ளையை ஆண்டவரிடம் அழைத்து வந்திருக்கிறேன்னா, இப்படி இல்லை, ஆண்டவரோடு நான் உறவில் வச்சிருக்கேன்னா அந்த பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிருந்தேன். ரிட்ரீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு பிள்ளை மதியானம் தான் வந்ததுக்கு அப்புறமா நான் கேட்டேன், ஏமா மதியானம் தான் வந்திருக்கேன், காலையிலேயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, இன்னைக்கு தானே பொன்னியின் செல்வன் டிக்கெட் கிடச்சிது, நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு வந்தோம். ஆண்டவருக்கு ஏற்ற சிச்சையில் ஆண்டவருக்கு நேரம் வளர்க்க வேண்டிய நம்ம இப்போ ரொம்ப யோசிப்போம். நீங்களும் நானும் என்ன யோசிக்கும், ஐயோ அவ்வளோ முக்கியமாக சினிமா போயிடுச்சா கோயிலுக்கு வராமல், ரிட்ரீட்டுக்கு வராமல். ஆனால் அதே போல் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு கொண்டு வராமல், கடவுள்கிட்ட சேர்க்காமல், உலக பிரகாரமான காரியங்களிலே நான் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பிள்ளைகளை முன்னுரிமை வைத்திருக்கோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு சொல்கிற அந்த வசனத்தை மறந்துட்டு உலக பயத்தில் என் பிள்ளை ஓடணும், இந்த போட்டியில் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். பக்கத்து வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டான், டாக்டர் படிச்சுட்டு அவங்க 2 வீடு வாங்கிட்டாங்க, அவன் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, என் பிள்ளையும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு கடவுளை விட்டு விலகி போகிறப்போல நம்ம அதை சரியாக நம்ம கவனிக்காமல் இருக்கும். கடவுளிடம் கிட்டி சேர்க்க வேண்டும் பிள்ளைகளை. அழகான சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, பிள்ளைகள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்போல்லாம் நம்ம பிள்ளைகளை கடவுளிடம் கொண்டு வராமல் இருக்கிறோம். சங்கீதங்கள்லாம் படிக்க வைக்கிறோமா? சங்கீதம் ஞாயிற்றுக்கிழமையான சங்கீதம் படிக்க வைக்கிறோமா? கேட்குறோமா? என் பிள்ளை நிறைய. இன்னொரு விஷயம், இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தை பிள்ளைகள் படித்தாங்க. அந்த பிள்ளைகளுடைய 6வது அதிகாரத்தில் பின்னாடி உள்ள பகுதியை படித்தாங்க. ஒரு நற்போட்சேவகன், அந்த அதிகாரமே ஆண்டவருக்கேற்ற ஒரு நற்போட்சேவகன், ஆர்மர் ஆஃப் காட் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதில் போட்டிருக்கு. அது எங்கே தொடங்கும்னா நம்மளுடைய குடும்பங்களில் தொடங்கும். குடும்பத்தில் யாருக்கு முதல் பொறுப்பு தெரியுமா? பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. நீதிமொழிகள் 22:6 சொல்லுதில்ல, அந்த வழியிலே நடத்த வேண்டிய பெற்றோர்களுக்கு முழுமையாக. இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்லணும்னா, தந்தை பொது மொழிபெயர்ப்பில் எபேசியர் 6:4 அந்த வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்களேன். பொது மொழிபெயர்ப்பில் தந்தையரே, ஒரு இடத்துல பார்த்தா பெற்றோர்னு இருக்கும். யூத குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய கவனிப்பாங்க. நம்ம வீட்லேயும் அம்மாலாம் நிறைய கவனிப்பாங்க பிள்ளைங்களை. ஆனால் தகப்பன் இங்கே ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்க, பெற்றோர். அது தகப்பனுக்கு முக்கியமான அதிகாரம் இது.
ஒரு நற்போஷேவகன பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க கொண்டு வரணும் ஆண்டவருக்குள்ள. அந்த பிள்ளைகளுக்கு முதல் ஹீரோ யாருன்னு கேட்டா அப்பா சொல்லிடுவாங்க. அப்பா என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனா நான் அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு நேராக நான் அழைத்து வந்திருக்கேன்னா தந்தை இருக்கிற பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பிள்ளையை நான் கடவுளுக்கேற்ற ஒரு நற்போஷேவகனாய் நான் வளர்க்கிறேனா? நிறைய நேரம் இதை செய்யறதே இல்லை. ஏன் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா யார் போவா? அம்மா போவாங்களா அப்பா போவாங்களான்னு கேட்டா அம்மா தான் போவாங்க. அப்பா நிறைய நேரம் போறதில்லை. அப்பா அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதே இல்லை. தகப்பன் முறையில் அந்த பொறுப்பை எடுத்துக்கல. அவனுடைய அந்த பிள்ளை எந்த கிளாஸ்ல படிக்கிறா, அவங்க கிளாஸ் டீச்சர் யாருன்னு கேட்டா கூட நிறைய தெரியாது. ஒரு நாள் இப்படி ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடந்தது. அம்மா போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு உடனே ஸ்கூலுக்கு வந்தோடனே முடிச்சுட்டு வந்தோடனே அப்பா வந்துட்டு கேட்குறாரு, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க பிள்ளையை பற்றி அப்படின்னாங்க. இவன் கேட்கவே மாட்டேங்கிறானா, கீழ்ப்படிய மாட்டேங்கிறானா, ஒரே பேசிட்டு இருக்கானா, பென்சில் பேனா ரப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஸ்கூல்லேருந்து மித்தவங்க கிட்டேருந்து. அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. கூப்பிட்டு நிறுத்தினாராம். நிறுத்திட்டு, ஏன்னா டேய் நானும் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன், நீ ஏன்னா ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வர? நிறைய நேரம் என் பிள்ளைகளை அழைத்து வருகிறேன்றப்போ நான் மாதிரியா இருந்து, வார்த்தையில் மாத்திரம் இல்லை செய்கையிலே நான் நிறைய நேரம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். நான் திருச்சபைக்கு வரப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் காணிக்க போடுறது சொல்லிக் கொடுக்கணும். திருச்சபைக்கு வெளியே போறப்போ நான் தர்மம் செய்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தவர்கள் மேல இரக்கம் பாராட்டுறதை கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு நேராய் பிள்ளைகளை அழைத்து வருகிறது. இதெல்லாம் நாம் செய்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த மத்தேயு 18 அவர்களை தடை செய்தார்கள். நிறைய நேரம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட அந்த பிள்ளைகளை கொண்டு வராமல் நம்ம தடை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து என் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கேற்ற சிச்சையில் நான் வளர்க்கிறேனா என்பது கேள்விக்குறி. ஏன்னா ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க தான் செய்வாங்க. காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அன்னைக்கு தான் ப்ரோக்ராம்ஸ் வரும். அன்னைக்கு தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே போயிட்டு இருப்போம். ஆண்டவரை நான் நிறைய நேரம் என்ன பண்ணியிருப்பேன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பேன், விட்டு கொடுத்துருப்பேன், தடையாக இருந்திருப்பேன் ஆண்டவருடைய சமூகத்திற்கு. அந்த பிள்ளைகளை நான் நன்னெறிகளில் நடத்த வேண்டிய விஷயங்களில் நான் நடத்தாமல் நான் தடையாக இருப்பேன். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்கள் தலையிலெல்லாம் என்ன பண்ணணுமா, கழுத்துலலாம் எந்திர கல்லை கட்டி கடல் ஆழத்தில் போடணுமா, நீ மேலேயே வந்துடாது, அது உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்ட சாமுவேல் ராஜாவாக வரவில்லை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராய் வந்தார். நம்ம இப்போ எப்படி இருக்கோம்னா, உலகத்தில் உள்ள ராஜாக்களை பார்த்து, உலகத்தில் உள்ள பெரிய மனுஷர்களை பார்த்து இவர்களை போல வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களாய் ஒரு சாமுவேலை. நான் திரும்ப ஆண்டவருடைய சமூகன்றப்போ ஆண்டவருடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கேற்ற சிச்சையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? ஆண்டவருக்கு நேராக நம்ம பிள்ளைகளை நடத்தி வந்துட்டு இருக்கோமா? அதற்கு தடையா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் என் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறேனா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நான் அந்த பிள்ளைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேனா என்பதை நாம் கண்டிப்பாக சோதிக்கணும். ஏசாயா 53வது அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளை வைத்து யோசிக்கிறப்போ, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானம், பெரியவங்க நான் சொல்கிறேன், வயதில் பெரியவங்க சொன்னாங்க, என் பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து இல்லையே, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஏன் பிள்ளைகள் ஏன் அப்படி மாட்டினாங்க? கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், அன்பு தணிந்து போகும், அதான் கீழ்ப்படியாமல் வரும். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற சிச்சையிலே நான் வளர்க்க வேண்டும். நீதிமொழிகள் 22:6 சொல்கிற பிரகாரம் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு வசனத்தை நம்ம கண்டிப்பாக இப்போ வாசிக்கலாம், வாசித்து நம்ம முடிக்கலாம். ஓசியா 4:6 வசனம் இப்படியா சொல்கிறது. ஓசியா 4:6 பிற்பகுதி, உன் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நிறைய நேரம் நம்ம சரியில்லைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த காரியம் வருது. நான் தானே மறந்தேன், நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் காலையில் எழும்பி ஜெபம் பண்றேனா, வேதம் வாசிக்கிறேனா, நான் அந்த பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்கிறேனா? எபேசியர் 6வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்கணும்,
பெற்றோர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ 6:4 சொல்றப்போ சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் விட்டாதீங்க. அப்படின்னா என்னன்னா, கோபப்படுத்தாதீங்க. அப்படின்னா என்ன, அடிக்கக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. அடிக்கலாம். உங்களுடைய கோபத்தை அந்த பிள்ளை மேல திணிக்காதிருங்க. வேலையில போயிட்டு வருவோம், அந்த கஷ்டத்தெல்லாம் என் பிள்ளை மேல தான் காட்டிடுவோம். எனக்கு விருப்பமானதெல்லாம் அந்த பிள்ளைக்குள்ள திணிப்போம். இன்னைக்கு அழகா பிள்ளை உணர்தல் அதான். என் பிள்ளையை நான் ஒரு மார்க் எடுக்கிற இயந்திரமா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஃபெயில் ஆயிட்டானா, அவன் குறைஞ்சிட்டானா, நான் இல்லையே, என் பிள்ளை சக்சஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கிறோம். என்னுடைய காரியங்களை நான் திணிக்கிறேன். அதுதான் எரிச்சல் விட்டுருது. நான் என் ஆண்டவர் கேட்ட பிரகாரமாக என் பிள்ளையை வளர்க்கவில்லை. அதுதான் அந்த வாசனம் சொல்ல, நீ என் வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்க்கனா, எமில் ஜெபசிங் அவர்கள் சொல்றப்போ சொன்னாங்க, நான் காலையில முழிக்கிறப்போ என்னுடைய படுக்கை பக்கத்துல என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் முட்டி போட்டு என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், எத்தனை சுவிசேஷகரை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை திருச்சபைகள், அநேக தினம் உலக பிரகாரமான மனுஷரை பார்த்துட்டு என் பிள்ளைகளை நான் ஆண்டவருக்கு நேராக நான் வளர்க்கறதில்லை. மாடல் அங்கே இருந்தேன்னா அங்கேருந்து எடுப்போம். ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு வரும்போது இங்கே 1000 பார்க்கணும், திருச்சபையில் உள்ளவங்களை பார்க்கணும். இவரை போல என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக பக்கத்தில் பார்ப்போம். அவன் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டான், அவன் டாக்டர் படிக்க வச்சுட்டான். என் பிள்ளை அந்த ரன்னிங்கில் அந்த ஓட்டத்தில் ஓட விடணும். ஏன்னா உலக பிரகாரமான பயம், ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறதுனால அந்த செயல் நடக்குது. நிறைய நேரம் அப்படிதான் நம்ம ஆண்டவரை மறந்து, ஆண்டவர் சொல்றோம், உங்க பிள்ளையை நானே மறந்துடுவேன். பக்கத்து வீட்டில் பார்த்து என் பிள்ளை மற்றவர்களை பார்த்து நான் சாட்சியாளர். ஆனால் பிறந்த நாள் வந்தா போதும் முதல் வசனமா சொல்லி, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் வளர்ந்தது போல லூக்கா 2:52 சொல்லி ஆசீர்வாதம்லாம் போட்டு சிலுவையில் போட்டோம். இயேசுவானவர் போல வர்றதில்லை கோயிலுக்கு. அவருக்கு போல கடவுளுக்கு பிள்ளை கடவுளுக்குள்ள வளர்க்கறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் சிலுவையை போட்டு ஆசீர்வச்சிருப்போம். மித்தன நாளாம் வேறெல்லாம் செய்யும். அதுவும் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், அந்த ஆசீர்வாதம்லாம் நம்மளோட வாயில தான் வரும். சில நாள் வேற மாதிரி ஆசீர்வாதம்லாம் நம்ம வாயிலேருந்து தான் வரும். பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில் நடத்தும். இந்த வாய் தான் துதித்தலும் சபித்தலும் உண்டுன்றாங்க. ஆதாம் ஏவாள் வச்ச பேர்லாம் சொல்லி தான் அன்னைக்கு தான் கூப்பிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம். பிறந்த நாள் அன்னைக்கு விட்டு சிலுவை போட்டு வந்தோம். ஏன்னா இதெல்லாம் பெற்றோர்களுடைய மித்த நாள்லாம் போடும். எரும மாடு இன்னும் தூங்குது பாரு. நான் இன்னும் வேற வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு திருச்சபையில் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனோன்னே என்னுடைய ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, என்னப்பா நீங்கள் அங்கே நின்று அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் என்ன, நம்மளோட பிள்ளைகளில் இந்த வார்த்தைகளால தான் சொல்லுவோம். ஆனால் சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூட என்னுடைய பிள்ளைகள் காலையில் முழிச்சு நான் எவ்வளோ ஆசீர்வாதமாக நான் வார்த்தைகளை அந்த பிள்ளைகளை சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்துங்க. இதுதான் எரிச்சல் விட்டாதீர்கள். ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார். எபேசியர் 6:4 சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே திணிக்காதீங்க. இன்னைக்கு அழகாக அந்த பிள்ளை உணர்வுல பிள்ளைகள்லாம் கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க கேட்டீங்கன்னு தெரியல. அதுக்காக தான் நான் சொன்னேன், தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என் பிள்ளை மேலே நான் எவ்வளோ திணிச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ சிலர்லாம் என்னன்னா, குடும்பமாக உட்காந்து டிவியில் இந்த பிக் பாஸ்ன்னு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, குடும்பமாக உட்காந்து பார்த்து அதுதான் பேச்சு. யார் வீட்லையும் நடக்கிறது, எனக்கு என்னத்து இருக்கு? என் பிள்ளையும் அப்படியே நான் வளர்க்கணும்னு விரும்புகிறேன். சாமுவேலை போல ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனா நான் கொண்டு வர வேண்டாம்? நான் ராஜாக்கள் தானே யோசிக்கிறேன். ராஜாக்களே அபிஷேகம் பண்ணுகிறவர் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்டாரு. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவருடைய சமூகம்ன்றது அந்த ஆலயம் மாத்திரம் அல்ல, ஓய்வு நாள் பள்ளி மாத்திரம் அல்ல. ஆண்டவருடைய சிச்சைக்கு நேராய் அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராய் அழைத்து வருவது, வளர்ப்பது, அதுதான் ஆண்டவருக்கு. அப்படி வளர்க்கிறப்ப தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 18 3வது சம்பவம், அழைத்த ஆண்டவர் தடை செய்தவர்களை முன்பு நிறுத்தி சாட்சியாய் மாட்சியாய் வைத்தார். நம்மளுடைய பிள்ளைகளை முன்பாக நிறுத்தி ஒரு சாட்சியாய் வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக. சங்கீதம் சொல்லுகிற, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! இன்னைக்கு ஒரு நாள் இந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை. அவளை பெற்றவள் மகிழ்வான்னு சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளைகளை பார்த்து மகிழணும். இது ஒரு நாள் இல்லை, டெய்லி நடக்க வேண்டிய விஷயம். அந்த பிள்ளைகள் போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல அநேகருக்கு அந்த பிள்ளைகள் சாட்சியா இருக்கணும். இதற்கு முதல் காரணம் என்னுடைய வாழ்க்கை வார்த்தையில் மாத்திரமல்ல, வாழ்க்கை செயல்லையும் நம்ம இருக்கணும். வர்றப்போ போறப்போ என் பிள்ளைகளை நான் அவர்களுக்கு முன்பாக நான் எப்படி சாட்சியா வாழ்றேன்? எங்க அப்பாவே எடுத்து போன்ல பேசிட்டு பொய் பேசிட்டு இருந்தா நான் என் பையன்கிட்ட சொல்ல முடியுமா பொய் பேசாதன்னு சொல்லிட்டு? அம்மாவும் அப்பாவும் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த பிள்ளையை பார்த்து நீங்க சண்டை போடாதீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
பிள்ளைகளை எரிச்சல் படுத்தாதீர்கள், கோபப்படுத்தாதீர்கள்ன்றப்போ ஆண்டவருடைய சிச்சைக்கு மாறாய் நடக்கிறது தான் ஆண்டவருக்கு நேராக எரிச்சல். இதுதான் எபேசியர் 6:4 சொல்கிறாங்க. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி இருக்குல்ல, ஒரு நற்போர்ச்சேவகன், ஆர்மர் ஆஃப் காட், அது பிள்ளைகளை ஒரு நற்போர்ச்சேவகனாய் உருவாக்க வேண்டியது குடும்ப தலைவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, தகப்பருக்கு விசேஷித்தமான கடமை அது. இன்னைக்கு பிள்ளைக்கு நாங்கள் இந்த நாள் முழுவதும் நாங்கள் அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி பிள்ளைகள் ஒரு ஆண்டவருக்கேற்ற ஒரு நற்போர்ச்சேவகராய் உருவாக வேண்டும் நாங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் பிள்ளைகளுக்கு. இது ஆனால் இந்த பெற்றோர்களுக்குடைய சத்தியம் இது. நான் என் பிள்ளையை ஆண்டவருக்கு நேராக வளர்க்கிறேன்னா நீதிமொழிகள் 22:6 மறுபடியும் சொன்னேன், பிள்ளையானானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த அவன் முதிர் வயதிலும் அதனை விடாதுப்பான். ரொம்ப சந்தோஷம், நம்ம பிள்ளைகள்லாம் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கும் நான் ஏதாவது எடுத்து செல்ல வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த பிள்ளைகள் மூலமாய் இந்த பிள்ளைகளை மையப்படுத்தி ஆண்டவர் என்னோட ஒரு சத்தியத்தை வைத்திருக்கா, என்னிடத்துல ஒரு குறை இருக்கா, அந்த குறையினால நான் என் பிள்ளைகளை நான் சரியாக வளர்க்காம விட்டுருக்கேனா, நான் உலகத்தின் பயத்தில் அந்த பிள்ளைகளை அதிலேயே ஓட்டிகிட்டு இருக்கேனா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலக பிரகாரமான காரியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சாமுவேலை போல நம்மளுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் போது தான் அந்த பிள்ளை சாட்சியாக மட்டும் மாற முடியும். அநேகருக்கு, திருச்சபைக்கு மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கு ஒரு சாட்சியாக மாற முடியும். ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி அவரை இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த ஊழியக்காரர் போல என் பிள்ளை வரணும், அவனுக்கு ஒரு வரம் வேண்டும், கை வைத்தா சுகம் கொடுக்கிற வரம் வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய வரம் வேணும். உன் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், அவர்களுக்கு சொப்பனங்கள் காண்பார்களே. எத்தனை பேர் வீட்டில் நம்ம அதுக்கு பிரயாசப்பட்டிருக்கோம்? நிறைய கேள்வி நான் கேட்பேன். உங்க பிள்ளைக்காக நீங்க கடைசி என்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்க? நிறைய பிரயாசப்படுவோம். ஸ்கூல் அப்ளிகேஷன் வாங்கணும், காலேஜில் அப்ளிகேஷன், காலையில் எழும்பி போய் லைன்ல நிற்போம், ஏன்னா உலக பிரகாரமானது. ஆனால் என்னுடைய பிள்ளைக்காக ஆண்டோட சமூகத்தில் என்னைக்கு நான் உபவாசம் வந்து ஜெபம் பண்ண கடைசியா? இதெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளை வைத்து நமக்கு கொடுக்கின்ற சத்தியம். ஆண்டவர் அந்த பிள்ளைகளை வைத்து நமக்கு பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நாம் நடத்துவோம். அவர்கள் அதை முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் கொண்ட எங்கள் நல்ல பிதாவை, பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். நீர் அவர்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஆண்டவர், அவர்களை அரவணைத்து முத்தம் செய்கிற ஆண்டவர், அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து அநேகருக்கு அவர்கள் சாட்சியாய் மாட்சியாய் நீ நிறைத்தள்ள வேண்டுமா செய்விக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்களிடம் பெற்றுக்கொண்ட பொறுப்புகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாக்கு கொடுத்தபடி அந்த பிள்ளைகளை உமக்கேற்ற வழியிலே சிக்ஷையிலே நாங்கள் வளர்க்க, அதன்படி நடக்க உம்முடைய ஒத்தாசையை எங்கள் வாழ்க்கையிலே தந்துள்ளோம். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.